ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் ஒரு ரிசல்ட் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு. அதை பற்றின ஷேர் பண்ண போகிறோம் உங்களுக்கு. மார்னிங் வீடியோ போட்டிருந்தவங்களுக்கு, அதாவது வெப்சைட் சேஞ்சஸாக இருக்குது, அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் கமெண்ட் பார்த்துட்டு வெப்சைட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லேயே உங்களுக்கு தெளிவாக வீடியோ போட்டிருந்தேன். உள்ளே போயிட்டு டிஆர்பி தகவலாம் பார்த்துருந்தோம். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், அப்புறம் கடலூர் மாவட்டத்தை வெப்சைட் செக் பண்ணி உங்களுக்கு பார்த்துருந்தோம். அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதாவது நமக்கு ரிசல்ட் இன்னும் காலதாமதம் ஆகிட்டுருக்கு. 9 மாவட்டம் பெண்டிங்கில் இருக்கிற நிலையில் வெப்சைட்டில் உங்களுக்கு மாறாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அது பேங்க் ஆக்சிடெண்ட்டுக்கு. ஸோ நிறைய பேர் குழம்பிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்துருந்தேன். ஸோ என்னடா இது இப்படி விட்டுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு குழப்பம் தான் எனக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் குழப்பம் தான் இது. ஸோ இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன, அதாவது இது ரிசல்ட் வரும்போது இது மாற்றி அமைக்கப்படுமா அல்லது திரும்ப நோட்டிஃபிகேஷன் பெறப்படுமா அப்படின்ட்டு தான் பார்த்துருந்தோம். அதே மாதிரி பாருங்கள், இதுக்கும் ஒரு தீர்வு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கடலூருக்கு டிஆர்பியில், அதாவது சென்னை கால் பண்ணியிருக்காரு கடலூர் பற்றி கேட்கறதுக்கு. ஆனால் வழக்கம் போல் அவங்க சொன்ன என்ன தகவல் அப்படின்னா, சென்னைக்கு ஃபோன் பண்ணால் உங்களோட டிஆர்பி கேளுன்னு சொல்லுவாங்க. டிஆர்பி கேட்டால் வழக்கம் போல் நாங்கள் சென்னையில் சொல்லியிருக்கோம், எங்கள் ரிசல்ட் லேட் பண்ணுறாங்க, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டபுள் கேம் தான் இப்போ நடக்கும். இந்த டிஆர்பி தகவல் பற்றி 1000 தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ எப்போவுமே டிஆர்பி தகவல் இப்படி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு டிஆர்பி தகவல் எடுத்துக்கிட வேண்டாம்னு இது தான் சொல்கிறேன். ஆனால் பாருங்கள், சப்ஸ்கிரைபர் நமக்கு மெயிலில் சென்ட் பண்ணதுனால உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இது ஒரு அப்டேட்டாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை, எடுத்துக்கோங்க. ஸோ டிஆர்பி தகவல் முழுமையான முறையில் வேணாம் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அப்டேட்டே கிடைக்காத நிலையில் டிஆர்பி தகவல் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆடியோ தகவல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நண்பர் பேசியிருக்காரு. அதை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு புரியும். ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார், கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போங்க சார் வரும்? எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போங்க சார் வரும்? சார், கடலூர் ஆஃபீஸில் கேட்டு பாருங்கள் சார், அவங்க தான் சார் முடிவு பண்ணி போடுவாங்க சார். சார் வெப்சைட்டில் இருக்கிற அந்த ரிசல்ட் பார்ப்போம்ல சார், வெப்சைட்டில் ரிசல்ட் பார்ப்போம்ல சார் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும். ஆமாங்க சார். அந்த நோட்டிஃபிகேஷனே போயிடுச்சு சார். இப்போ அடுத்த வேகன்சிக்கு வந்திருக்கு சார். இப்போ ஏற்கனவே இப்போ ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா எப்படி சார் பார்க்குறது? இல்லை, அதுலேயே ரிசல்ட் போடும்போது அதுலேயே தனியாக இன்னொன்று கீழே செலக்ட் பண்ணி வருங்க சார். வருங்க சார், கண்டிப்பாக வருங்க சார். சார் ஓகே. அதுக்கு தான் சார் கால் பண்ணி டவுட் கேட்டேன். வருங்க சார், கண்டிப்பாக வருங்க சார். இந்த மாதம் எதிர்பார்க்கலாமா சார்? சார், கடலூரில் தாங்க சார் எப்போன்னு போடுவாங்க, நமக்கு அது தெரிய வராதுங்க சார். சரிங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ எப்படி கேட்டிங்களா? வழக்கம் போல் எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அதுக்கு நீங்கள் உங்களோட டிஆர்பியில் தான் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ரிசல்ட் கேட்கணும் அப்படின்ட்டு கேட்க சொல்கிறாங்க. ஸோ அது சென்னையில் கேட்கும்போது உங்களோட மாவட்டத்துக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மாவட்டத்துக்கு கேட்கும்போது நீங்கள் வழக்கம் போல் சென்னையிலேருந்து கேட்டிருக்கோம், ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், சீக்கிரம் விட சொல்லியிருக்கோம் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் டிஆர்பி தகவல். ஸோ டிஆர்பி தகவல் ஒரு சில மாவட்டங்கள் அப்படி சொன்னாலுமே சில மாவட்டங்கள் ஒரு டேட் அனௌன்ஸ் சொல்லி, அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ளே இல்லை 20க்குள்ளே இந்த மாதிரி சொல்லுவாங்க. எல்லா மாவட்டத்திலும் ஒரே மாதிரி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இருந்தாலுமே சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ணதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி தகவல் நான் வேணான்னு சொன்னதுனால நீங்கள் அனுப்பாமல் இருக்காதீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மெயிலில் அனுப்புங்க. ஏன்னா அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறது என்னோடய கடமை. கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அதை தொடர்ந்து இந்த டிஆர்பி தகவல் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம நோட்டிஃபிகேஷனில் காலையில் சொல்லியிருந்த மாதிரி ஸோ ரிசல்ட் விட மாட்டாங்களா, அது ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்ட்டு நம்ம ஒரு குழப்பத்தில் இருந்தோம். ஸோ அந்த குழப்பம் இந்த ஆடியோ தகவல் நம்ம கிளியர் ஆகிடுச்சு. ஏன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ வெப்சைட்டில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் மேலேயும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு அப்டேட் தான். இது என்ன தெரிஞ்சு எனக்கு பொறுத்தவரை இந்த அப்டேட் ஒரு நல்ல அப்டேட் தான். ஏன்னா ரிசல்ட் விடுவாங்களா விட மாட்டாங்களா அது ஒரு பக்கம் இருக்கும்போது, ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எதில் பார்க்குறது அப்படின்னு குழப்பத்தில் இருந்தோம். ஸோ அந்த குழப்பமும் சந்தேகத்துக்கும் ஒரு தீர்வு கிடச்சிருச்சு. ஏன்னா சென்னை ஹெட் ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க, இந்த ஆடியோ தகவலில் தெளிவாக உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணால் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது போதுமானது. ஸோ நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ பயப்பட வேண்டாம், ரிசல்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அது தொடர்ந்து உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு சென்னையில், அதாவது கோயம்புத்தூர் டிஆர்பி தகவல் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 20க்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆடியோ கேட்டிருந்தேன், ஆடியோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிஆர்பியில் தகவல் கேட்டிருந்தாங்க. இதுதான் அப்டேட்டு. அது தொடர்ந்து உங்களுக்கு சென்னைக்கு இன்னும் 10 டேஸில் விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் சொன்னது அப்படி தான். அது மட்டும் இப்போ கூட ஒருத்தர் மெயில் பண்ணியிருந்தார். ஸோ 10 டேஸ் அல்லது 20 டேஸுக்குள்ளே
உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. ஏன்னா உங்களுக்கு 9 மாவட்டம் பப்ளிஷ் பண்ணி முடிக்கிறது ஒரு விஷயம் கிடையாது. ஸோ வந்து ரிசல்ட் வராமல் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே விட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது தொடர்ந்து என்னென்ன அப்டேட்டோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டிஆர்பி தகவல் வந்து தயவு செஞ்சு வந்து யாரும் சென்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ வந்து எனக்கு வந்து டிஆர்பி தகவல் வந்து ஒரு முழுமையான தகவலாக இருக்காதுங்கிறத நான் சொல்கிறேன் மேலும் மேலும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச தகவலாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக அது என்னோடய கடமை, அது உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு டிஆர்பி தகவல் வந்தாலும் அதை ஷேர் பண்ணுங்கள். அது தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது மெயில் வந்தால் கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். அது தொடர்ந்து அடுத்து என்ன மாவட்டம் வரும் அப்படின்ட்டு அப்படியே கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கிடச்சா ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து வெப்சைட்டை வந்து செக் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து வெப்சைட் சொல்லிட்டாங்க, அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் மேலே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கீழே இருந்தாலும் அது எப்போவுமே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே தான் விடுவாங்க. ஏன்னா அந்த மெயினில் வந்து உங்களுக்கு மேலே வந்து வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது வந்துடும். ஸோ வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. ஏதாவது தகவல் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.